எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் கொஞ்சம் பேசினா காலையில் பெரியவங்களாம் சொன்ன மாதிரி ரொம்ப தயக்கமாக கூச்சப்படுவேன். வந்தால் ஒரு ஃப்ளோரில் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிடுவேன். அதனால தான் அண்ணன் பயந்துட்டு சொல்லிட்டாங்க 2 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் இப்போ மதியம் கூட நான் போகத்தான் நினச்சேன். சரி அண்ணன் வந்து எனக்கு தனியாக ஒரு முகம் காட்டுவார். அந்த அந்த முகத்துக்கு பயந்துட்டே நான் வந்து இருந்துட்டேன். போயிருந்தேன்னா மிஸ் பண்ணியிருப்போம் உங்களைய. ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. ஒரு 2-3 விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அண்ணனுக்கும் எனக்கான உணர்வுபூர்வமான நட்பு வேற, புது விஷயங்கள் வேற. உங்களை பொறுத்தளவு என்ன, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பேசுனாங்க, கடவுளாக இருக்காங்க, ரமேஷ் அண்ணன் முகவரி கடவுள், ஸ்பான்சர் எல்லாம் கடவுள் அப்படின்னு. நீங்கள் உண்மையாலுமே கடவுள்னு நினச்சிங்கன்னா அந்த முகவரியில் இருக்கிறது தான் அந்த நன்றி கடன், நன்றி உணர்வுன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை மனசில் வந்து ஆழமாக வச்சுக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் தவற எடுக்கக்கூடாது. நம்ம பசங்க குறிப்பாக முகவரியோ அண்ணனோ ரமேஷ் அண்ணோ நாங்களோ வந்து உங்களோட ரொம்ப இன்டாக்ட் ஆக முடியாத சூழலில் ஏதோ யாரோ பணம் கொடுக்குறாங்க, அண்ணன் ஏதோ வாங்கி தர்றாரு, படிச்சிட்டோம் போயிட்டோம் அப்படின்னு நிறைய இருக்காங்க. உண்மையான நன்றி கடன் அவரை கடவுளாக நினச்சிங்கன்னா அவர் பண்ணுற செயலுக்கு நாம் கூட நிற்கிறது, துணை நிற்கிறது, அந்த செயலோட தோளோட நிற்கிறது தான் உண்மையான நன்றி கடன். நீங்கள் முதல் செய்ய வேண்டிய விஷயம், இப்போ படிக்கும்போது ஃபீஸ் கட்டிட்டீங்க, மார்க் ஷீட் கேட்குறாங்க, ஃபோட்டோ கேட்குறாங்க, ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க, அது உங்களுக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கலாம். இந்த இந்த விஷயத்தை வழிநடத்துகிற அந்த அண்ணனுக்கு வந்து அது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கன்னா, நாங்களாம் 20 வருஷமாக பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்பான்சரை. இன்றைக்கி வந்து முகவரி கடந்த 5-6 வருஷமாக நிறையா ரீச் ஆயிடுச்சு, நிறைய பெரியவங்ககிட்ட போயிடுச்சு, நிறைய ஹெல்ப் கிடைக்குது. நான் உண்மையாக சொல்லுவேன், நான்லாம் இன்னும் வேண்டியது இல்லைங்கண்ணா, நாங்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறோம், இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு. கடந்த காலங்களில் ஒரு ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சியாக பஸ்ஸுக்கு கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபா ஸ்பான்சருக்காக 5 இடத்துல போயிட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவமானப்பட்டுட்டு பஸ் ஏறதுக்கு பணம் இல்லாமல் அவ்வளோ வழிகளோடு தான் அந்த மனுஷன் இந்த வேலை செய்கிறார். அப்போ நீங்கள் நன்றியாக இருக்கணும்னா அந்த நன்றி கடனை செயலில் காட்டுங்க. புகழில் ரமேஷனா கடவுள் அப்படின்னு புகழில் பேசுறதுல ஒன்றும் கிடையாது, அதில் எந்த பிரயோசனம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க கமிட்டடாக. இதை படித்து முடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா எப்படி நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம வாழ்க்கை பூரா உணர்வோட பாசமோட பார்த்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக முகவரியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து உங்களுக்கான வேலை செய்யணும். அதுதான் உண்மையான நன்றி கடன். அந்த வானவில்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பங்கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து நீங்களாம் அதில் எல்லாருக்குள்ளே இருக்கணும். அதுதான் உண்மையான நன்றி கடன். ரெண்டாவது, உங்களை பொதுவாக நாங்கள் வந்து விவசாயிகளோட இருந்து வேலை செய்கிறவங்க, அரசு இந்த மாதிரி என்ஜிஓ இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு நிறையா போட்டி வரும். இந்த விசி கிட்ட தான் இன்னும் சண்டை கட்டாத இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா விவசாயிகளோட பல பிரச்சனைகளுக்கு கலெக்டரோடையும் விசியோடையும் பயங்கர சண்டை போடுவோம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசுலேருந்து 500 கோடி வரும் வருஷம், மாநில அரசுலேருந்து 200 கோடி வரும். சம்பளம், ஆராய்ச்சி, கட்டடம், விளம்பரம், ஃபோட்டோ, மீட்டிங், இப்படியே வந்து 400 கோடி செலவு பண்ணுவாங்க. எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி தொடங்குச்சோ, என்ன நோக்கத்துக்காக இந்த அக்ரி பல்கலைக்கழகங்கள் இருக்கோ, அந்த அந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் மேடோத்தற்கணுங்கிறதான் உருவாச்சு. அதில் ஒரு 10% கூட இன்னும் நிறைவேறல. நீங்களாம் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இதில் வேதனைப்பட வேண்டிய விஷயம், நல்லா படிச்சுட்டு மெரிட்டில் அக்ரி எடுத்துட்டு அதிகபட்சமாக பேங்க் ஸ்டாஃபு, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இப்படி தான் போகிறீங்க. அந்த விவசாயிங்கிற பேரில் விவசாய பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசு பல கோடி செலவு பண்ணுது. அந்த விவசாயிக்கும் அந்த விவசாயத்துக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கணும். இதில் நிறைய பேர் அதிகபட்சமாக கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க, குறிப்பாக விவசாய குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பேராக வந்திருப்பீங்க. ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய பொண்ணோ பையனோ விவசாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமில்ல, ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கிராமத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, விவசாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு வழியோட சொல்லுவாங்க. அந்த மண்ணையும் மக்களையும் நேச்சு பல தலைமுறையாக இந்த ஊருக்கு சோறு போட்டுட்டு இருக்கிற அந்த உழவன் தன்னுடைய பையனோ பொண்ணோ இங்கிருந்து வேதனைப்படக்கூடாது, நீ படிச்சுட்டு இங்கே இருந்துடாத, விவசாயம் பார்த்துடாத அப்படின்னு துரத்துறாங்க. அது ஏன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சிருக்கீங்களா யாராவது? விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் அவனுடைய வலியும் வேதனைகளும் அவனுக்கான விஷயங்களும் அந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கு.
விவசாய குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமில்ல, அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமில்ல. உங்களை யாரையாவது நீங்க விவசாயம் பாருன்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு பிசினஸ் மேன் தன்னுடைய பையன் பிசினஸ் மேன் பண்ணுவான். ஒரு டாக்டர் ஆக்கும்னு நினைப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினைப்பாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய பையன் வந்து பெரிய ஸ்கூல் நடத்தும்னு நினைப்பாரு. ஆனா ஒரு விவசாயி கூட தன்னுடைய பையனோ பொண்ணோ விவசாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. விவசாய நாடுன்னு சொல்றோம், 900 கோடி செலவு பண்றோம். இன்னைக்கு 60-70% 70 கோடி மக்கள் அதில் இருக்காங்க. அதிலிருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அப்பா அம்மா வேதனையோட துரத்துறாங்க. நிச்சயமா எங்கள் கிராமத்துல இதுக்கு எங்க மாவட்டம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ந்த மாவட்டம், தொழில் வளர்ச்சினால. அங்கேயும் கூட நீ படிச்சுட்டு நீ டவுன்ல போய் வேணாலும் இருந்துக்கோ, நான் விவசாயத்தை சம்பாதிச்சு உனக்கு செலவுக்கு அனுப்பிச்சுறேன், நீ விவசாயத்தில் இருந்துடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயிகளுக்கு நீங்க அக்ரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டத்துல படிச்சுட்டு நீங்க ஏதாவது செய்யணும். எப்படி முகவரி வந்து உங்களுக்கு முகவரி கொடுத்து கண்டிக்கிட்ட நான் இருக்கணுமோ, அதே மாதிரி நீங்க அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னு பேரை வச்சு படிச்சுட்டு நீங்க பேங்க் போங்க, குரூப் 2 போங்க, யூபிஎஸ்சி போங்க, ஐஏஎஸ் என்ன வேணாலும் ஆகுங்க. ஆனா அந்த விவசாயத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. அதுதான் நீங்க படிக்கிற படிப்புக்கும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்க வச்சு அடிக்கும் ஒரு உண்மையான நன்றிக்கடனா இருக்கும். அவ்வளவுதாங்கண்ணா. ரொம்ப ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுங்க. ரெண்டாவது அண்ணன் விஷயம் எனக்கு ஒரு சின்ன அடிக்கடி வருத்தம், ஒரு 2 பேருக்கு ரொம்ப நட்பு ரீதியான எதிர்பார்ப்பு ரீதியான வருத்தம். அவர் வந்து அண்ணன் அவருடைய ரோலுக்கு அவருக்கு பக்கத்தில் நான் நிறைய இருக்கணும்னு நினைப்பாரு. நான் வேறு மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கேன். நான் விவசாயம், சூழல், நாங்கள் கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறோம், சூழல் விவசாயம் சம்மந்தமாக நிறைய போராட்டங்கள் வேலை செய்கிறோம். அதில் அவர் கூப்பிட்ற ஃபோன் பேசுறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்காது. எப்படி அண்ணன் ஒரு வகையில் நெருக்கடியாக இருக்காரோ அதே நெருக்கடியில் தான் நான் இருப்பேன். இன்னைக்கு காலையிலேருந்து எப்படி 1 மணி நேரத்தில் இருந்துட்டு இங்கே தப்பிச்சு போடான்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விஷயத்தினால அண்ணன் நினைக்கிறாரு, அண்ணன் நம்ம கூடவே இருக்குமாங்கிறாரே, தப்பிச்சுட்டு ஓடுறாரு அப்படின்னு. என்னைக்கு வந்து உங்களுக்காக இல்லைனாலும் அண்ணனுக்காக நான் கடைசி வரைக்கும் முகவரியில் இருப்பேன், குடும்பத்தில் இருப்பேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. திரும்ப ஒரே விஷயம்தான், தம்பிகளா, நாங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி போகிற பெரிய தலைவர்கள் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் பின்னாடி வர்ற மனிதர்கள் கிடைக்காது. மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது தான், என்னைக்கும் உங்களுடைய தோளோடு தோள் நிற்கின்ற நல்ல தோழர்களாகவே உங்களோடு பயணிப்போம்.